Okay. Here, this is your AC generator single phase. Your ABCD is the armature. Your this is axis of rotation. This armature is rotated in anti-clockwise direction. So, what are the four essential parts of your AC generator? One is the armature ABCD. The other one is your slip rings R1, R2. These two are hollow metallic frames. Here, it is connected to a shaft, both the slip rings and the ends of the coil. Now, these two are your magnets, field magnets. I can have either permanent magnet or electromagnet. So, low power dynamo use பண்ணியனா permanent magnet use பண்ணுவேன். High power dynamo இருந்தா electromagnet. So, dynamo பொறுத்து நீ magnet use பண்ணணும். Fourth part எது? Brushes. இந்த B1, B2 இருக்கு இல்லையா? ரெண்டுமே இந்த 2 flexible இருக்கும். மெட்டல் தான். இதுவும் மெட்டலால செஞ்சது தான். ரெண்டு flexible இருக்கும். அட்டாச் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு? slip rings அட்டாச் பண்ணியிருப்பாங்க. So, 2 flexible metallic rings are carbon brushes. இதனோட மெயின் யூஸ் என்னன்னா, இதுல ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட வந்து இந்த brushes வந்து எக்ஸ்டர்னல் லைனுக்கு கொண்டு போகும் through the slip rings R1 and R2. The four essential parts are construction of your AC generator. AC generator single phase is very easy. இந்த hints மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. First AC generator முக்கியமான வேலை என்ன? மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். What principle? எந்த principle இது ஒர்க் ஆகுது? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெட்டிங் போட்டு இந்த four essential parts பத்தி ரெண்டு லைன் எழுதணும். ஒன்னு ஆர்மேச்சர் ஒரு பார்ட், ஃபீல்ட் மேக்னெட்ஸ் ரெண்டு, தேர்ட் வந்து ஸ்லிப் ரிங்ஸ், fourth one brushes. முடிஞ்சிருச்சா? Then you go for working. Working இப்பதானே பார்த்தோம். By changing the orientation of the coil, எப்படி EMF induce பண்றது? அங்க changing the orientation of the coil நான் காயில் எப்படி ரொட்டேட் பண்ண? clockwise direction ரொட்டேட் பண்ண. இப்ப anti clockwise ரொட்டேட் பண்ண போறோம். நீ எப்படி ரொட்டேட் பண்ணாலும் the axis of rotation should be always perpendicular to the direction of the magnetic field. This is the condition. இப்ப ரொட்டேட் பண்ணும்போது ஒரு half ரொட்டேஷனுக்கும் what will happen to the magnetic flux? சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும்? கரண்ட் எப்படி இன்டியூஸ் ஆகும்? ஒரு ஆர்ம்ஸ்லயும் பார்க்கலாம். இது ஆன்டி கிளாக்வைஸ்ல டர்ன் பண்ணும்போது இந்த AB இருக்கு இல்லையா, இட் கோஸ் டவுன். ஃபர்ஸ்ட் இப்படி திருப்பின ஆர்மேச்சர், இப்படி இது ஆர்மேச்சர் திரும்பும்போது AB கீழ் பக்கம் போயிடும். அதனால இங்க எழுதியிருக்கேன், ஒரு half ரொட்டேஷனுக்கு ABன்ற ஒரு ஆர்ம் வந்து கீழே போயிடும். இந்த நாலு பக்கத்துல இது ஒரு ஆர்ம் சொல்லுவோம், இது ஒரு ஆர்ம். AB goes down, அப்ப CD நேச்சுரலி எங்க வரும்? upward. இதனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். எப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ ஒரு EMF இன்டியூஸ் ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? இன்டியூஸ் கரண்ட். இந்த இன்டியூஸ் கரண்ட் உடைய டைரக்ஷன் எப்படி தெரிஞ்சுக்கிறது? By Fleming's right hand rule. By Fleming's right hand rule, I can find out what is the direction of the induced current in the arm AB and CD. AB ல எப்படி ஃப்ளோ ஆகும்? B ல இருந்து A க்கு, இதுல D ல இருந்து C க்கு. அப்ப டோட்டலா கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்? DCBA, DCBA டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்ப எக்ஸ்டர்னல் சர்க்யூட்ல current flows from B1 to B2. B1 ல இருந்து B2 ல இருந்து பவர் லைனுக்கு போய்டும். So this is the way how the current flows in the one half rotation of the armature. Second half rotation. இப்ப first half rotationக்கு AB கீழ போயிடுச்சு. அடுத்த half rotation பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த AB மேல வந்துரும். CD goes downwards. So AB upwards, CD downwards. Yeah, அப்போ induced current வருமா? இப்ப இதோட just opposite அப்படியே. இங்க AB ல B to A current flow ஆச்சு. இப்ப A to B. இங்க D to C, இங்க C to D. இப்ப current flow எப்படி ஆகும்? ABCD, ABCD. இப்படிதான் current flow ஆகும். ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒர்க்கிங் சொல்லுமா, இது ரெண்டு மட்டும் ஹிண்ட்ஸை வச்சுட்டு அப்படியே வேர்ட்ஸ் எழுதிடுங்க. current like this it will flow. So external circuitல current எப்படி flow ஆகும்? B2 to B1. So ஒரு half rotationக்கும் what will happen? There is a change in flux, because of that EMF is induced and current flows in the external circuit. It is taken through the brushes B1 and B2. This is your working of your AC generator single phase. ஒரு single phase ஏன் சொல்றாங்கன்னா, இந்த phase-னா இந்த armature தான் phase சொல்லலாம். ஒரே ஒரு phase-ஐ யூஸ் பண்றதால எனக்கு கிடைக்கிற EMF-ம் பவரும் கம்மியா இருக்கும். Instead of using one phase, if I use so many armatures, all the armatures should be fixed in a certain axis. ஒரே axisல எல்லா armatureயும் fix பண்ணனா, that type of generators we call it as a polyphase generator. ஒரு phase இருந்தா கம்மியா தான் கிடைக்கும்.
Instead of that, if I use 3 phases, இப்ப 3 phase யூஸ் பண்ணிருக்கேன். phase-னா அந்த winding சொல்லலாம், phase சொல்லலாம், ஆர்மச்சூர்னு சொல்லலாம். இது ஒரு ஆர்மச்சூரா, இது ஒரு ஆர்மச்சூர், இது ஒரு ஆர்மச்சூர். எத்தனை இருக்கு இப்ப? 3 இருக்கா? இந்த மூணுத்துக்குமே எங்க பிக்ஸ் பண்ணிருக்கேன்? ஒரே பாயிண்ட்ல தான் பிக்ஸ் பண்ணிருக்கோம். சோ இது ஒன்னு ரொட்டேட் பண்ணும்போது எல்லாமே ரொட்டேட் பண்ணும். ஒரு ஆர்மச்சூருக்கும் தனியா என்ன இருக்கும்? ஸ்லிப் ரிங்ஸ் இருக்கும், பிரஷஸ் இருக்கும். இதுக்கும் இருக்கும். A1 A2 ஒரு ஆர்மச்சூர், B1 B2 ஒரு ஆர்மச்சூர், C1 C2 ஒரு ஆர்மச்சூர். So now we are going to see what is meant by polyphase generator and what is meant by three phase generator. Polyphase na நிறைய windings இருந்ததுன்னா அதுக்கு பேர் polyphase generator. Here I am going to see the working of a three phase generator. இப்ப இந்த 3 phase generator யூஸ் பண்ணும்போது ஒரு வைண்டிங்க்கும் உள்ள ஆங்கிள் வந்து சேமா இருக்கும். அதை எதை பொறுத்து டிபெண்ட் பண்ணிருப்போம்? நீ எத்தனை ஆர்மச்சூர் எடுக்கிறேன் அதை பொறுத்து தான் டிபெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 3 ஆர்மச்சூர் எடுக்கிறேன், 3 phases எடுக்கிறேன். 3 phases எடுத்தா இங்க வந்து ஒரே ஒரு ஆர்மச்சூர் இல்லையா, சிங்கிள் பேஸ்ல ஒரே ஒரு ஆர்மச்சூர். இதோட டோட்டல் ஆங்கிள் என்ன? 360 degree இல்லையா? So if I use 3 armatures, 360 degree you divide by 3, total 360 degree. இந்த 360 degree எத்தனை வைக்க போறேன்? ஆர்ம்ஸ் 3. அப்ப டிவைட் பண்ணா என்ன? The angle between each armature should be 120 degree. So exactly ஒரு ஆர்மச்சூருக்கும் எவ்வளவு ஆங்கிள் இருக்கணும்? 120 degree இருக்கும். Instead of that, if I use 4 armatures, 4 phases யூஸ் பண்றேன். இது 3 முகம், இது 4 முகம். இந்த 4 முகம் என்பது 360 divided by 4. So what will happen? It will be 90 degree. If I use 6 phases, so 360 divided by 6, it is 60 degree. That means ஒரு ஆர்மச்சருக்கும் இல்ல ஆங்கிள் எவ்வளவு இருக்கணும்? 60 degree இருக்கணும். இப்ப யூஸ் 6 phases. 4 phase இருந்தா 90 degree, 3 phase இருந்தா 120 degree. So இந்த angle வந்து எப்படி டிசைட் பண்ற? How you are deciding the angle between the armatures? It depends upon the number of phases what you are choosing. நீ 3 முகம் வேணும், 3 phase வேணும் அப்படின்னா angle வந்து 120 degree. If I use 4 phases, 90 degree. If I use 6, it is 60 degree. So this angle between the armatures depends upon the number of arms or windings what you are selecting. நம்ம வீட்ல இப்ப யூஸ் பண்றதுனா 3 phases சொல்றோம் இல்லையா, 3 phase கனெக்ஷன் கொடுத்திருக்கோம்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆர்மச்சூர்ஸ் எத்தனை யூஸ் பண்றாங்க? 3. சிங்கிள் பேஸ்னா ஒண்ணே ஒண்ணுதான், பவர் கம்மி. 3 பேஸ்னா ஜஸ்ட் இமேஜின் 3 பேஸ் இருந்ததுன்னா உனக்கு என்ன இருக்கும்? எல்லாம் சுத்தி சுத்தி பார்க்கலாம் இல்லையா? It will be very easy for you. So here I am going to see the working of a 3 phase generator, how it works, how will be the EMF induced in all the arms. இந்த AB axis வச்சுதான் இந்த arms எல்லாம் rotate பண்ண போறோம். So the angle between A1 and A2, B1 B2 எல்லாமே என்ன இருக்கும்? 120 degree இருக்கும். equally spaced இருக்கும். Angle between all the arms will be 120 degree. First, in these two coils, first in the coil A1, A2 in the position la irukku. AB in the position la irukumbodhu, this is the direction of the magnetic field. Plane of the coil இப்படினா இருக்கு. North pole to south pole தான magnetic field act பண்ணும். இந்த coil A1, A2 இப்படி இருக்கும்போது இத பேஸா ஆக்சிஸா வச்சுட்டு I am going to rotate the all the coil. அப்ப ஆங்கிள் என்ன? ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் இல்ல. So theta is 0 degree. Theta 0 என்பது what is the EMF induced? E equal to E naught sin omega t. அப்ப sin 0 என்ன? 0. EMF is 0 initially. Clear? Now what happens to the second coil when the EMF is 0? I will draw the graph omega t. Omega t என்றதா உன்னுடைய angle theta. Here you will take the EMF in the y axis and angle omega t in the x axis. First for the coil A1, A2 EMF is 0. So slowly it increases to the maximum EMF and again decreases
Again it goes on like this. Omega T. So this is your maximum EMF for the coil A1 and A2. So this is for coil A1 and A2. Now listen, the coil A1, A2 EMF 0 inga. What is the angle between the coil A1, A2 and B1, B2? It is 120 degree. So that means B1, B2 is behind the coil A1 and A2, behind the coil A1, A2 by an angle of 120 degree. 120 degree behind la irukku. எது இந்த B1, B2. A1, A2 க்கும் B1, B2 க்கு என்ன angle 120 degree. அப்போ 120 degree behind ஆ இருக்கும்போது what happens to the EMF? It will also be behind the EMF of the coil A1 and A2. So it will approach its maximum negative value. இங்க negative value வந்து ஸ்டார்ட் பண்ணும் இது. இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு it slowly increases in its positive direction like that and it goes on. So this will be the EMF of your coil B1 and B2. So the coil A1, A2 க்கு EMF 0 வா இருக்கும்போது coil B1, B2 க்கு எங்க இருக்கு? அதனா 120 degree behind தானே. அப்ப என்ன ஆகும்? It will be approaching its negative value. Negative value slowly increase ஆயிட்டு maximum positive value போயிட்டு அப்புறம் 0 negative value. Then what happens to the coil C1, C2? This coil C1, C2 is behind the coil A1, A2 by an angle of 240 degree. See, A1, A2 க்கும் B1, B2 க்கும் 120 degree. அப்ப A1, A2 க்கும் இந்த coil C1, C2 க்கும் எவ்வளவு இருக்கும்? 120, this is 120. Plus பண்ணா 240 degree. So it will be 240 degree behind. அப்ப இங்க வந்துட்டு திரும்ப இப்படி போயிடும். So it will be approaching its maximum positive value. From there it decreases. Again it increases maximum positive value and goes on like this. So this will be the EMF of your coil C1, C2. This is your graph drawn for the 3 armatures EMF. இந்த மூணுத்துக்குமே the 3 phasor diagram வரைஞ்சாச்சு. Now if I draw the EMF of the 3 coils, this is the EMF of the coil A1, A2 and this is the coil EMF of B1, B2 and this is for C1, C2. A1 க்கும் A2 க்கும் எவ்வளவு இருக்கும் angle? 120 degree. A1, A2 க்கும் B1, B2 க்கும். Same thing for this, it is 240 degree. Now, இப்போ இது புரிஞ்சுதா? Now I am going to write the EMF value for the 3 windings. How will be the EMF for the 3? EMF for the coil A1, A2 and EMF for the coil B1, B2 at any instant of time C1, C2. So ஒவ்வொரு காயிலுக்கும் ஏன்னா ஒன்னும் 120 degree behind இருக்கிறதால என்ன ஆகும்? We know that E equal to என்னமா? E naught sin omega t. இப்போ E1, E2 equal to E naught sin omega t தான் இருக்கும் A1, A2. ஏன்னா the axis வந்து theta is 0. ஆனா இது எப்படி இருக்கும்? It is behind A1, A2 by an angle of 120 degree. 120 degree behind ல இருக்கு. அப்ப என்ன ஆகும்? Sin omega t minus 2 pi by 3. 120 degree behind இல்லையா coil B1, B2. 2 pi by 3 என்ன ஆகும்? Pi னா 180. 180 into 2, 360. 360 by 3, 120. So 120 degree behind. Behind என்றதால minus. இந்த coil C1, C2 வந்து எவ்வளவு angle behind ல இருக்கு? 240 degree. அப்ப sin omega t minus 4 pi by 3. So this will be the EMF for the 3 coils A1, A2 and C1, C2. B1, B2 and C1, C2. So if I use 3 coils like this, and the voltages எப்படி இருக்கும்? Produce ஆனது நிறைய voltage produce ஆகும். Current produce ஆனதும் நிறைய இருக்கும். The main advantages of this AC generator or in 3-phase AC generator is mostly widely prefer ஏன் பண்றாங்கன்னா transmission is very easy. Transmission can be done. Large amount of power can be transmitted at low cost and efficiency is also high. What is the major use of this 3-phase AC generator? ஏன் 3 phases use பண்ணோம்?
த்ரீ பேசஸ்னா என்னது, மூணு ஆர்ம்ஸை யூஸ் பண்றோம் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ஒன் ஆர்ம். ஒரே ஒரு ஆர்மச்சூர் யூஸ் பண்ணாம மூணு ஆர்மச்சூர் யூஸ் பண்ணா அதுக்கு பேர் த்ரீ பேஸ். 4 யூஸ் பண்ணா 4 பேஸ், 5 யூஸ் பண்ணா 5, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த த்ரீ பேஸ் உடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன, இந்த டிரான்ஸ்மிஷன் பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து I can do it at a low cost and higher efficiency. So what we have seen now, very important one, how an EMF is induced by changing the magnetic induction, by changing the area, by changing the orientation of the coil. இது மூணுமே very important. அதுக்கு அப்புறமா என்ன பார்த்தோம், then AC generator single phase and AC generator three phase. So all these are very easy provided, you just remember the key points.